இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது தேவன் பேசும் நேரம். உன் பிள்ளைகளுக்கான தேவனின் ஆசீர்வாத வாக்குத்தத்த வார்த்தைகள். ஒரு பெற்றோராக உன் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீ அடிக்கடி யோசிப்பாய். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? நல்ல வழியில் நடக்கிறார்களா? அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கிறது. தேவன் உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார், மேலும் அவர்களுக்காக வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார். 1. தேவன் உன் பிள்ளைகளை காக்கிறார். தேவன் சொல்கிறார், நான் உன் பிள்ளைகளை என் கண்களின் மாணிக்கமாக காக்கிறேன். இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இது ஒரு பாதுகாப்பு உறுதி. நீ அவர்களுடன் 24 மணி நேரமும் இருக்க முடியாது. ஆனால் தேவன் எப்போதும் அவர்களுடன் இருக்கிறார். அவர்கள் பள்ளிக்கு போகும்போது, நண்பர்களுடன் இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது கூட தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். எந்த தீமையும் எந்த ஆபத்தும் அவர்களை எளிதாக தொட முடியாது. ஏனெனில் தேவனின் கரம் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. 2. அவர்களின் எதிர்காலம் தேவனின் திட்டத்தில் உள்ளது. நாம் மனிதர்கள் எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் தேவன் எதிர்காலத்தை உருவாக்குகிறவர். உன் பிள்ளைகள் என்ன படிப்பார்கள், என்ன வேலை செய்வார்கள், எப்படி வாழ்வார்கள், இந்த எல்லாம் தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சொல்கிறார், நான் உன் பிள்ளைகளுக்காக நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறேன். அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே. அவர்களை தேவனிடம் ஒப்படை. நம்பிக்கையுடன் ஒப்படைத்தால் தேவன் அவர்களை சரியான பாதையில் நடத்துவார். 3. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உன் பிள்ளைகளை வெறும் காப்பது மட்டும் அல்ல, அவர்களை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு அறிவு தருவார், நல்ல சிந்தனை தருவார், நல்ல மனம் தருவார். அவர்கள் படிப்பில் முன்னேறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இது உலக வெற்றி மட்டும் அல்ல, ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவர்கள் நல்ல நண்பர்களை சந்திப்பார்கள், நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள், நல்ல முடிவுகளை எடுப்பார்கள். இது எல்லாம் தேவனின் ஆசீர்வாதத்தின் பலன். 4. தேவன் தீமையிலிருந்து அவர்களை காக்கிறார். இன்றைய உலகம் சவால்களால் நிறைந்தது. பிள்ளைகள் பல கவர்ச்சிகளுக்கும் தவறான பாதைகளுக்கும் உள்ளாகிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன் பிள்ளைகளின் இதயத்தையும் மனதையும் காக்கிறேன். அவர்கள் தவறான வழியில் செல்லும்போது தேவன் அவர்களை திருப்பிக் கொண்டு வருவார். அவர்கள் தவறான நண்பர்களை சந்திக்கும்போது தேவன் அவர்களை பாதுகாப்பார். அவர்கள் தவறான முடிவுகள் எடுக்கும்போது தேவன் அவர்களை விழிப்புணர்வு செய்வார். நீ கவலைப்படுகிறாய், ஆனால் தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார். 5. உன் பிள்ளைகள் தேவனின் சாட்சிகள் ஆக இருப்பார்கள். தேவன் உன் பிள்ளைகளை ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு உருவாக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனிதர்கள் ஆக இருப்பார்கள். ஒளியாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வார்கள். தேவனின் மகிமையை வெளிப்படுத்துவார்கள். ஒருநாள் மக்கள் உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள், இந்த குழந்தை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது உன் முயற்சியால் மட்டும் அல்ல, அது தேவனின் கிருபையால். 6. பெற்றோருக்கான தேவனின் அழைப்பு. தேவன் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கிறார். உன் பிள்ளைகளை என்னிடம் ஒப்படைக்கிறாயா? நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். அதனால் தினமும் ஜெபம் செய். அவர்களுக்காக தேவனை நம்பு. அவர்களை நல்ல வழியில் கற்றுக்கொடு. மீதியை தேவன் கவனிப்பார். உன் பிள்ளைகளுக்கான சக்தி வாய்ந்த ஜெபம். அன்பான தேவனே, என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களை எல்லா தீமையிலிருந்தும் காக்கும். அவர்களின் மனதை தூய்மையாக வைத்திரும். அவர்களின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும். அவர்கள் உமக்கு மகிமை தரும் வாழ்க்கை வாழட்டும். ஆமென். முடிவில் ஒரு உண்மை. நீ பயப்படுகிறாய், ஆனால் தேவன் பாதுகாக்கிறார். நீ கவலைப்படுகிறாய், ஆனால் தேவன் திட்டமிட்டுள்ளார். நீ சந்தேகப்படுகிறாய், ஆனால் தேவன் நிச்சயமாக செய்கிறார். நினைவில் வை, உன் பிள்ளைகள் உன்னுடையவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தேவனுடைய பரிசு. இந்த வார்த்தை உனக்கு நம்பிக்கை கொடுத்தால் லைக் பண்ணு. உன் பிள்ளைகளுக்காக ஒரு ஆமென் கமெண்ட் பண்ணு. இந்த வீடியோவை மற்ற பெற்றோருடன் ஷேர் பண்ணு. இன்னும் இப்படிப்பட்ட தேவனின் வார்த்தைகள் வேண்டுமா? ஃபாலோ பண்ணு.